அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய அறிவியல் செய்திகள். அதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். தாயிடம் மட்டும்தான் குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னு சிந்திச்சு பார்த்தீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் ட்ரஸ்ட், நம்பிக்கை. அதாவது தாய் தான் நமக்கு எல்லாங்கிற குழந்தையின் நம்பிக்கை. குழந்தைகள் தாங்கள் யாரை அதிகமாக நம்புகிறாங்களோ அவரிடமே தங்கள் உண்மையான உணர்ச்சிகளை காட்டுவாங்க. தாயிடம் வெளிப்படும் இத்தகைய உணர்ச்சிகள் அவமரியாதை அல்ல, அவை அந்த உறவின் ஆழமான நம்பிக்கையும் பாதுகாப்பையும் காட்டுது. அதாவது குழந்தை மேலே இருக்கும் பாதுகாப்பையும் காட்டுது. அதுபோல குழந்தைக்கு நினப்பு தாயிடம்தான் ரொம்ப அன்பும் கிடைக்கும், பாதுகாப்பான இடம்னு அது நினைக்குது. மேலும் பாருங்க, குழந்தைகள் தங்கள் வாழ்வின் மிக தீவிரமான உணர்ச்சிகளை, அதாவது அழுக, கோபம், மன அழுத்தம், வெறுப்பு, உகப்பு, மற்ற சந்தோஷம் எல்லாத்தையும் தங்கள் தாயிடமே வெளிப்படுத்துகிறாங்க. இது பல தாய்மார்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும், என் புள்ள ஒரே அழுகிட்டே இருக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாள், படுத்துகிறாள் என்று சில நேரங்களில் வெறுப்புகள் கூட மன வருத்தத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தினாலும், இதன் பின்னணியில் ஒரு ஆழமான நெகிழ்ச்சியான உண்மை ஒளிந்திருக்குது. தாய் தான் குழந்தையின் பாதுகாப்பான தளம். குழந்தைகள் தங்கள் தாயை நிபந்தனையற்ற பாதுகாப்பான புகலிடமாக பார்க்கிறாங்க. அதனால தான் வெளிப்பார்வைக்கு அமைதியாக இருக்கும் குழந்தைகள் தாயை கண்டதும் தங்கள் மன அழுத்தத்தை எவ்வித பயமுமின்றி வெளியேற்றுது. தான் எப்படி நடந்து கொண்டாலும் தாய் தன்னை நிராகரிக்க மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே, அதாவது குழந்தைகள் நம்பிக்கையே இதற்கு முக்கிய காரணம். பற்றுதல் கோட்பாடு, அதாவது சைக்காலஜியில் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உளவியல்ல பற்றுதல் கோட்பாடு இதனை தெளிவாக விளக்குது. இதன்படி என்ன, குழந்தைகள் தாங்கள் யாரை அதிகமாக நம்புகிறாங்களோ அவரிடமே தங்கள் பெரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க. பெரும்பாலான குழந்தைகளுக்கு தாய் தான் முதன்மையான பற்றுதல் நபராக, அதாவது பிரைமரி அட்டாச்மெண்ட் ஃபிகர் இருக்கிறாங்க. எனவே ஒரு குழந்தை தாயிடம் காட்டும் உணர்ச்சி பூர்வமான சீற்றங்கள் என்பது அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமையை குறிக்காது அல்லது அவமரியாதையோ குறிப்பதல்ல. மாறாக அது தாய் சேய் இடையே இருக்கும் ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான உறவின் அடையாளமாக இருக்கும். ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுது பாருங்க. சைலண்ட் சைல்ட் மைண்ட் இன்ஸ்டிடியூட் என்கிற ஆராய்ச்சி கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியின்படி, எந்த ஒரு நபர் குழந்தைக்கு தொடர்ச்சியான ஆறுதலையும் அரவணைப்பையும் வழங்குகிறாரோ அவரிடமே குழந்தைகள் தங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்க துணிவாங்க என்று கூறுது. இந்த உளவியல் மாற்றத்தை புரிந்து கொள்வது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அனுதாபத்துடன் பதிலளிக்கவும், அவர்களின் பெரிய உணர்ச்சிகள் ஆழமான நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின் வெளிப்பாடு என்பதை அங்கீகரிக்க உதவுது. நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கண்டா, தாய் தான் தன் பிள்ளைக்கு முதல் புகலிடம், முதல் பள்ளிக்கூடம் எல்லாமே. அதனால தான் தாய் மேலே மிகப்பெரிய அட்டாச்மெண்ட்டு குழந்தைக்கு இருக்குது. மேலும் அது என்னென்னா, அது ரொம்ப நம்ப ஆரம்பிக்குது. குழந்தை தாயை முதல் புகலிடமாகவும் எல்லாம் நமக்கு கிடைக்கும், நம்ம எது கேட்டாலும் தாயிடம்தான் கிடைக்கும், அரவணைப்பு, அன்பு, புகழ் எல்லாமே தாயிடம்தான் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அது இறைவன் கொடுத்த வரம். அதாவது குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அவங்க சொந்தமாக சில சிந்திக்க கூட முடியாது. ஆனால் அதன் மனசுலேயே, அதன் மைண்ட்லேயே அது ஊறி இருக்கு. இது தாய், இவங்க ரொம்ப பாதுகாப்பான இடம், இவங்க தான் நமக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கையை அது வளர்க்குது. இது ஒரு பெரிய இறைவனின் பெரிய அருட்கொடை. அதாவது ஒரு தாய் தன் பிள்ளையிடம், அதாவது அவள் தானாகவே அந்த ஈர்ப்பு வந்துடுது. அது எந்தவித நிபந்தனையற்ற ஈர்ப்பு, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஈர்ப்பு, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து தான் இந்த தாய் சேய் நிலத்தை ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக வைத்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.